சார் ஒரு சில பேஷண்ட் வந்து இன்ஹேலர் அடிக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிம்டம் குறைச்ச உடனே யூஸ் பண்றதை விட்டுருவாங்க. அகைன் திரும்ப எடுக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து அடிக்டிவா இன்ஹேலர்? நல்ல கொஸ்டின். ஸோ இது வந்து இதுக்காகவே நான் இந்த செஷன் அட்டன் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. சொல்ல போனால் இன்ஹேலர்ஸ் அடிக்டிவ் கிடையாது. பட் எல்லாரும் டாக்டர் சொல்லும்போது டாக்டர் சொல்கிறப்போ சரி இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன் அப்படி ஒரு தாட் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இன்ஹேலர்ஸ் யார் யாருக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், அதாவது நம்மளுக்கு ஆஸ்மா, சிஓபிடி, இந்த இல்லைனா அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 3 months ஆச்சு மினிமம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதாவது நம்மளுக்கு இந்த 3 months ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் நம்மளோட அலர்ஜியோட தன்மை நல்லா குறைஞ்சி நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் ரொம்ப ட்ரிகர் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஆனால் மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இன்ஹேலர் வந்து ஒரு 5 நாள் எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் சிம்டம் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இந்த இன்ஹேலர்லாம் எடுத்துட்டு இதுதான் நம்மளுக்கு அடிக்ட் ஆயிருமேன்னு சொல்லி மக்கள் வந்து இல்லை எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து நம்ம நிறுத்திடும். ஸோ நிறுத்துறதுனால என்ன ஆகும்னா அப்போதைக்கான சிம்டம் தான் குறையுதே தவிர அந்த அலர்ஜி குறையாது. அதனால என்ன ஆகும், மறுபடியும் சில நாட்களோ இல்லை வாரங்கள் கழிச்சோ அதே சிம்டம் வரும், மறுபடியும் அதே இன்ஹேலர் எடுப்போம். இது அப்படியே வந்து நம்மளுக்கு சிம்டம் வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா அலர்ஜி குறையலை. ஸோ சிம்டம் வரும்போதெல்லாம் நீ இன்ஹேலர் எடுக்கிறதுனால ஒரு கட்டத்தில் என்னடா அது சிம்டம் வருது, இன்ஹேலர் எடுக்கிறோம், சரியாகுது, விட்டால் மறுபடியும் வருது, அப்போ அந்த இன்ஹேலர் இல்லாமல் என்னால் நான் இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு தாட் வருது. பிரச்சனை இன்ஹேலரில் கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனை அந்த அலர்ஜி சரியாக ட்ரீட் ஆகலை. ஸோ சரியாக ட்ரீட் ஆகாதனால தான் நம்ம அடிக்கடி சிம்டம் வருது, அடிக்கடி இன்ஹேலர் போகிறோம். ப்ராப்பராக அதை ட்ரீட் பண்ணி அந்த சிம்டமை குறைச்சிட்டோம்னா இன்ஹேலரை வந்து நமக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சார் கோல்டு காஃப் வந்தால் அப்போ ஏன்ஷியன் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டீமிங் எடுத்துக்கிறோம். இப்போது நெபுலைசர்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. பீப்புள் வந்து அதை ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. நெபுலைசர் எனக்கு இருமல் வந்துருச்சு நெபுலைசர் யூஸ் பண்ணுறேன்னு. அது எவ்வளோ ஒரு பீரியடில் யூஸ் பண்ணணும், ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது எஃபெக்ட் இருக்குங்களா? கண்டிப்பாக. ஸோ எல்லாமே நம்ம செல்ஃப் மெடிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஸோ நம்மளுக்கு எப்போ நெபுலைசர்ஸ் போகும் அப்படின்னா, டாக்டர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கும்போது இந்த வீஸ் இந்த மாதிரி ஏதாவது சவுண்டு இருந்தால் மட்டும்தான் நெபுலைசருக்கு போவாங்க. நம்மளே ஓனாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம நெபுலைசர் எடுக்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து பியூட்டிசனைடுங்கிற ஒரு நெபுலைசரான மெடிசன்லாம் எடுப்பாங்க. அது வைரல் இன்ஃபெக்ஷனை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதனால சைடு எஃபெக்ட்ஸும் அதிகமாக இருக்குது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நெபுலைசர் ஓனாக எடுக்கிறத வந்து தவிர்க்கணும். டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிறது நல்லது. 3வது, வீட்டில் ஹோம் மெடிக்கேஷன் மாதிரி டாக்டர் சொன்னாலும் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறதும் நல்லது. ஓன் மெடிகேஷன்ஸ் கூடாது. சார் ரெகுலர் செக்அப் 3 months ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் எப்போ உங்ககிட்ட வரணும் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்? ஸோ ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எப்பயுமே வந்து செக்அப் ரெகுலர் ஃபாலோ அப் வந்து அவங்களோட சிம்டம்ஸ் வச்சும் எப்போ லாஸ்ட்டாக அவங்களுக்கு வீசிங் அதிகமானதை வச்சும் தான் வந்து டிசைட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் கண்ட்ரோல்டாக நம்மளுக்கு வந்து வீசிங் இல்லைனா ஆஸ்மா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 3 months ஒன்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. நம்மளுக்கு சிம்டம்ஸ் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா டாக்டரை சீக்கிரம் பார்த்துட்டு அது கண்ட்ரோல் ஆக்கிக்கிறதும் நல்லது. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ட்ரீட்டிங் பல்மனாலஜிஸ்ட் வந்து எப்படி சொல்கிறாங்களோ அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போது சடனாக வெளியே போயிருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஃபுட் எடுத்துட்டாங்க, அலர்ஜி வந்துருச்சு, அவங்களுக்கு அனஃபிளாக்சிஸ் மாதிரி ஆயிடுச்சு, பப்ளிக் இமீடியட்டாக அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? ஃபைன். ஸோ இப்போ மெயினாக அனஃபிளாக்சிஸும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு அட்ரினைன் ஹைட்ரோகார்டிசோன் இந்த மாதிரி சிம்டம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே க்ரௌட் ஃபார்மேஷன் இல்லாமல் டக்குன்னு ஆம்புலன்ஸில் நம்மளுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு சீக்கிரம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்மளாக போய் நம்மளுக்கு எதுவும் பண்ணிக்கிறது வேண்டாம். சீக்கிரம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள அட்மிஷன் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. சார் டைம் பீரியட் 10 to 15 minutes வச்சுக்கலாம், அதுக்குள்ளேயே போகணும். அதுக்குள்ளேயே போயிடும். சார் டிஃபரன்சியேஷன் பிட்வீன் காமன் கோல்டு அண்ட் அலர்ஜி? எஸ். ஸோ காமன் கோல்டுங்கிறப்ப என்னன்னா மோஸ்ட்லி காமன் கோல்டு வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷனால் வர்றது தான். ஸோ நமக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்னால நம்மளுக்கு வந்து த்ரோட் பெயின், காஃப், ரன்னிங் நோஸ், அப்புறமேட்டு வந்து ஃபீவர், இதெல்லாம் வந்து காமன் கோல்டுனால வருதுன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அலர்ஜினால நம்மளுக்கு காஃப் வருது அப்படின்னா அது மோஸ்ட்லி நைட் டைம், ஏர்லி மார்னிங் ட்ரை காஃபாக இருக்கும், கூடவே சேர்ந்து நம்மளுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியும் வரும். இதுதான் மோஸ்ட் காமன் டிஃபரன்ஷியேஷனாக இருக்கும். சார் லங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுங்களா? கண்டிப்பாக ஆகும். ஸோ இப்போது சொல்லப்போனால் லங்கும் ஹார்ட்டும் வந்து இணைப்பிரியா நண்பர்கள் மாதிரி தான், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒன்று ஆச்சுன்னா கூட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தால் லங்குக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும், லங்கில் பிரச்சனை இருந்தால் ஹார்ட்டுக்கும் ஏற்படும். ஸோ லங்குனால நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஹார்ட்டில் கார் பர்மனன்ட்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட்டுக்கு அதாவது நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் குறையும் போது இந்த ரத்த நாளங்கள் எல்லாமே சுருக்கமாகும். நம்ம ஹார்ட்டுக்கு போகிற ரத்த நாளங்கள் இது எல்லாமே டைட் ஆகுறதுனால ரைட் ஹார்ட் ப்ரெஷர் அதிகமாகுது.
இது பேர் ரைட் ஹார்ட், இது பேர் கார் பர்மனேட். ஸோ அதனால் லங்ஸ் ப்ராப்ளம்னால ஹார்ட் டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகம் தான். சார் ஆஸ்மா பேஷண்ட்டோ இல்லை ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்க பேஷண்ட்ஸோ இப்போ ஹை ஆல்டிடியூட் இப்போ ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயப்படுவாங்க நிறைய பேர். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் பயப்படுவாங்க. அது வந்து எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்து நம்ம அதை பண்ணலாம்? ஷோர். ஸோ இந்த மாதிரி ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ இல்லை ஏர் ட்ராவல் பண்ணுறாங்களோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி அங்கே இருக்க நம்மளோட பல்மனாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிக்கிறது நல்லது. அவங்களோட லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட சிம்டம்ஸ் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குது, ஆஸ்கல்டேஷன் அதாவது ஸ்டெத்தஸ்கோப் வைக்கும்போது அவங்க வீஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, இதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஏர் ட்ராவலோ இல்லை ட்ரெக்கிங் மாதிரி இல்லை இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறதோ நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுவோம். ஸோ நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி சிம்டம்ஸ் கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பல்மனாலஜிஸ்ட் ஸ்பைரோமெட்ரி இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்கள் லங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது, உங்கள் ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்குன்னு அப்படின்னா he will say fit for travel. சார் இப்போ வந்து இந்த ட்ராவல் டைம் வந்து மோஸ்ட்டாக சம்மர் டைம்ஸில் எடுத்துக்கலாம் அவங்க, வின்டர் அவாய்ட் பண்ணிட்டு. ஷூர் மேம். ஸோ எஸ் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அவங்க லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அவங்க ட்ராவலே வந்து டிசைட் ஆகும். ஓகே சார். ஸோ நார்மலாக எனக்கு டயர்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹார்ட் ப்ராப்ளமோ லங் ப்ராப்ளமோ அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அது அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் சும்மா டயர்டாக இருக்குது, மத்தியானம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் நார்மல் டயர்ட்னஸ் அண்ட் பிரெத்லெஸ்னஸ்? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சொல்லப்போனால் இது எங்கே நடக்கும் அப்படின்னா பெரியவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ வந்து ஒரு 60 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து வயசுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி நம்ம அந்த சிம்டம்ஸை தள்ளி போடுவாங்க. ஒன்று. செகண்ட் திங், எதுக்கு நம்ம பசங்களை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம அப்படியே நம்ம போகிற போக்கு வரைக்கும் போய்ப்போங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பண்ணுறது. ஸோ இதை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் சிம்டம்ஸ் தான். நமக்கு மூச்சு வாங்கும்போது கருன்னு சவுண்டு வருது, கூடவே சேர்ந்து இருமலாக வருது, காய்ச்சல், இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இது வந்து நார்மல் வீக்னஸ் கிடையாது. மூணாவது விஷயம் அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி சுகர், பிபி, அனீமியா இந்த மாதிரி பிரச்சனைனாலையும் இந்த மாதிரி மூச்சு திணறல் வரக்கூடியதும் உண்டு. ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது எப்படின்னா சிம்டம்ஸ் தான். கூடவே சேர்ந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் லைக் ஃபீவர், நம்மளுக்கு கருன்னு சவுண்டு வந்துச்சுன்னா அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்போது பெரியவங்களுக்கு கால் வலிக்குது, ஒரு மாதிரி அசதியாக இருக்குன்னா அது டயர்ட்னஸ். ஸ்டெப்ஸ் ஏறும்போது ரொம்ப மூச்சு வாங்குது, கருன்னு சவுண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஈஸியாக சொல்லிட்டீங்க சார், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சார் டயபெட்டிஸ்னால ஐ எஃபெக்ட் ஆகும், ரெட்டினோபதி இல்லை மித்த ஹார்ட் பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் எந்த அளவுக்கு லங்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகும் டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு? ஷோர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து டயபிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது, சில பேருக்கு வந்து இனிமேட்டு வரப்போகுது. ஸோ இப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஐ செக்கப், கிட்னி செக்கப் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் லங்ஸுமே கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ லங்ஸில் முக்கியமாக என்ன அப்படின்னா டயபிட்டிஸ்னால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு டிபி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செகண்ட் திங் வந்து டயபிட்டிஸ் வந்து அண்டர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நம்ம லங் கெப்பாசிட்டி குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா டிபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட், நம்மளுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, நிமோனியா வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சுகர் கண்ட்ரோலாக வைக்கும்போது தான் நம்ம லங்ஸையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சூப்பர் சார். சார் செஸ்ட் பெயின் எனக்கு இருக்குது அப்படின்னா அது இட்ஸ் ரிலேட்டட் டு ஹார்ட் ஆர் லங்? ஸோ செஸ்ட் பெயினாலே நம்ம வந்து பெட்டர் நம்ம ஹார்ட் அண்ட் லங்கு செக் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாரும் செஸ்ட் பெயினாலே பயப்பட்டு போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு ஓகே எனக்கு ஹார்ட் நல்லா இருக்குது அதோடு நின்றுக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு அப்படி இல்லை. ஹார்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம லங்கையும் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஹார்ட் அண்ட் லங் வந்து ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ நம்மளுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லைன்னா லங்ஸ்னாலையும் நம்மளுக்கு செஸ்ட் பெயின் வரும். லங்ஸில் நிமோனியா இருந்தாலோ இல்லை பல்மே த்ரோம்போஎம்பாலிசம் இருந்தாலோ இல்லை ப்ளூரசிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ நம்மளுக்கு செஸ்ட் பெயின் வரும். ஸோ நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு சுவாசம் நல்லா உள்ளே இழுக்கும் போதோ இல்லை இருமும் போதோ இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு பெயின் வந்து ஒரு குத்துற மாதிரி அதிகமாகுது. இந்த மாதிரி பண்ணும்போதுனா நம்மளுக்கு அது லங்ஸ்னால ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க டீனேஜ் பேஷண்ட்ஸ் ஒரு 15 மேலே ஒரு பப்ளிக் எடுத்துக்கிட்டோம்னா தூங்குறதே ஒரு 11க்கு மேலே தான் தூங்குறாங்க. எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம், அதனால லேக் ஆஃப் ஸ்லீப், காலையிலையும் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போகணும்னு எந்திரிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் பல்மனாலஜிஸ்டா? ஸோ ஆஸ் பர்சே நம்மளுக்கு வந்து இந்த ஓகே பர்சே நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன்னால நம்மளுக்கு வந்து லங்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் இந்த ஃபோன் பார்க்குறதுனால நமக்கு தூக்கம் கெடுது ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து செடன்ட்ரியாக மாறுது. இந்த செடன்ட்ரியாக மாறினால என்ன ஆகுது அப்படின்னா ஒபிசிட்டி வருது. ஸோ ஒபிசிட்டி அப்புறம் தூக்கமின்மை இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு லங்ஸில் வந்து உள்காயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது ஆக்சிடென்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள்காயம் வந்து அதிகமாகிட்டே போய் நம்மளுக்கு ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ நம்மளுக்கு ஒபிசிட்டி, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், தூக்கமின்மை,
பிகாஸ் ஆஃப் த ஃபோன் கண்டிப்பாக லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். சிம்பிள் டெஸ்ட் லங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் நானே செக் பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணலாம்? ஃபைன். ஸோ இது ஒரு க்ரூட் மெத்தட் தான், இது கண்டிப்பாக ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. ஸோ இதுக்கு என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம டீப் இன்ஸ்பிரேஷன் பண்ணி நல்ல மூச்சு உள்ளே எடுத்து ஒரு 30 செகண்ட் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா ஓரளவுக்கு நம்ம லங் ஓகேவாக தான் இருக்குன்னு அர்த்தம். இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா 30 செகண்ட் ஹோல்ட் பண்ண முடியறவங்களுக்கு லங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்கிறது கிடையாது. நம்மளுக்கு 30 செகண்டும் ஹோல்ட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக லங்ஸ் டெஸ்ட் பண்ணணும், டாக்டரை பார்க்கணுங்கிறது தான் இந்த டெஸ்ட்டோட இண்டிகேஷனு. ஸோ நம்மளுக்கு 30 செகண்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது மாதிரி நம்ம கருதக்கூடாது.